கோழிக்கறி ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், எலும்பு இல்லாத கறி, கோழியோட நெஞ்சு கறி மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். நீட்டாக பீஸ் போட்டுட்டு அலசி கொண்டு வந்துட்டேன். இப்போ கோழிக்கறி நீட்டாக வெட்டிக்கிறேன். நீட்டாக வெட்டியிருக்கிறேன். நீட்டாக வெட்டி அலசி கொண்டு வந்துக்கிறேன். அப்புறம் மசாலா போடலாம். திட்டம் உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் உப்பு. சின்ன சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் 1.5 ஸ்பூனு. சோம்புத்தூள் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நம்ம மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் நம்ம 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் தயிர் போதும். லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நிறைய இல்லை, சும்மா கொஞ்சமாக. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா பேசஞ்சு 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். நம்ம மசாலாலாம் போட்டுட்டேன். இது கொஞ்சம் அப்படியே ஊறட்டும். குறைஞ்சது நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம இதை வறக்கலாம். 1/2 மணி நேரம் ஊறிடுது. பாருங்கள், என்ன அழகாக கறியெல்லாம் 1/2 மணி நேரம் நல்லா அழகாக ஊறிடுது. சோள மாவு நம்ம ஒரு கரண்டி சேர்த்துக்கிறோம். அரிசி மாவு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அரிசி மாவு 1.5 ஸ்பூனு. சோள மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கடலை மாவு 1.5 ஸ்பூன். இப்போ பொரிக்கலாமா? ஒரு ஐசி நம்ம இதில் கொஞ்சம் போட்டு எடுக்கலாம். ஒன்று நம்ம கொஞ்சம் திருப்பி போடலாம். திருப்பி போட்டு இதை அப்படியே சேர்த்து பண்ணலாம். நிறைய அழகாக திருப்பி போட்டு நம்ம அழகாக வளர்க்கலாம். திருப்பி போட்டு எடுத்துருவோம். மீதி இருக்கிறத நம்ம போட்டு வறுக்கலாம். அப்படியே கொஞ்சமாக போட்டு நம்ம அழகாக வறக்கலாம். இது வறக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. எண்ணெய் காஞ்சிச்சுன்னா டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். நம்ம போட்ட மசாலா எதுவும் பிரிஞ்சு வரல. நம்ம சோள மாவு இதை ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ரொம்ப அப்படியே மொரமொன்னு இருக்குதுன்னா இதை நம்ம கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறோம். அப்படியே எடுத்துருவோம். போதும் வந்தது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அழகாக நம்ம கோழி ஃப்ரை பண்ணிட்டோம். இதை அப்படியே துவிக்கலாம். என்ன அழகாக கலர்ஃபுல்லாக. இது பொரிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு சரி பார்த்துங்க, காரம் சரி பார்த்துங்க. உப்பு காரம் உங்கள் விருப்பப்படி போடுங்க. பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம அழகாக இருக்குது. பாருங்கள், நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். பாய், தேங்க்யூங்க.